என் தங்கப்பிள்ளையே, மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் நீ எதிர்பார்த்த நிகழ்வு ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. வெற்றி செய்தியோடு வந்த இந்த வராகியை ஒருபோதும் என் பிள்ளை நீ தள்ளிவிட்டு விடாதே. இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற பல விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது என்பதனை மறக்காதே. நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் நடந்து விடுவதில்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் இது நமக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்குள் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நாம் முன்னெடுத்து செல்ல முடியும். நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் அதிகமாக இருப்பதனால் இன்று நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தில் உனக்கான நல்லதை நடத்த உன் தாயானவள் நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, என்னதான் நடந்தது என்று எண்ணி நீ வேதனைப்பட்டாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. இனி எந்த நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழப்போகிறோம் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வந்து விடாது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா? எதையுமே இனி உன்னிடத்தில் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது. எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்தோடு செய். எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, பசித்த வயிறு, பணமில்லாத ஒரு வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை வேறு எவனொருவனாலும் கற்றுக் கொடுக்க முடியாது என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பதை வேறு யாராலும் அவ்வளவு எளிதில் சொல்லிக் கொடுத்து விட முடியாது. இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிக பெரிய அனுபவங்கள் அல்லவா? வயிறு பசி எடுத்தால் மட்டும்தான் அந்த பசியின் அருமை என்னவென்று தெரியும். பணம் கையில் இல்லாது போகும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நாம் அடைகின்ற வேதனைகள் என்னவென்று தெரியும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பொய்யான உறவுகள் என்று தெரிய வரும் பொழுதுதான் நம்மை தேடி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக உணர்ந்து விட முடியும். இதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான நல்லதொரு தெளிவை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய இலக்கு என்னவோ அதை அடையும் வரை வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, எதையும் எதிர்பார்க்காமல் நீ ஓடிக்கொண்டே இரு. இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா நன்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நல்லபடியாக எடுத்துச் சொல்வதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் உன் சூழ்நிலைகளை நீ புரிந்து கொண்டு எல்லா நிலைகளிலும் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி நான் கிடைத்தது ஒரு வரமென்று நீ எண்ணிவிட்டால் போதும். அம்மா எப்பொழுதும் உன்னை விட்டு விலகிச் சென்று விட மாட்டேன். நம்மோடு இருக்கின்ற ஒரு நல்ல உறவு கிடைப்பது வரமல்லவா? இந்த மனிதர்களிடத்திலிருந்து அதை எதிர்பார்க்க நீ துணியாத பொழுது நீ வணங்குகின்ற தெய்வம் என்னிடத்திலிருந்து அதனை உன்னால் எதிர்பார்க்க முடியும் அல்லவா? என் குழந்தையை, வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால் உன்னுடைய முயற்சியை மாற்று. அப்படி இல்லையா, உன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்து. முடிவுகள் தானாக மாறிக்கொண்டே இருக்கும். என் குழந்தையை, இந்த உலகத்திலேயே உன்னுடைய மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? உன்னால் கட்டுப்படுத்த முடியாத உன்னுடைய மனது. உன்னுடைய மனது உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் நீ சிக்கி சின்னா பின்னமாகி விடுவாய். உன் அருகில் இருக்கின்ற யாரும் உன்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய கட்டுப்பாடு மட்டும்தான் உன்னை நல்வழிப்படுத்தும்.
அதனால் எப்பொழுதும் எதையும் எதிர்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்வதற்கு உன்னுடைய மனதை நீ அடக்க வேண்டும். எது வேண்டும் என்று நீ முடிவு செய்யாதே, எது வேண்டாம் என்று நீ முடிவு செய். நிச்சயமாக உனக்கு வேண்டியது எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும். எதிர்த்து வாழ ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழ்ந்து விடாதே. என் பிள்ளை, நீ எதிர்த்து வாழலாம். அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ பெற முடியும். உனக்குள் தைரியம் பிறக்கும். அதே நேரத்தில் யாரையும் எதிர்பார்த்து ஒருபோதும் நீ வாழ்ந்து விடக்கூடாது. இதைவிட மிக பெரிய அவமானத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தேடி கொடுத்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். ஏற்கனவே எப்பொழுது என்ற நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர்கள் இதுதான் தனக்கு சரியான தருணம் என்று சொல்லி உன்னை அதிகமாக காயப்படுத்திவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்போது வேண்டுமானாலும் அது சாய்ந்து விடலாம். அதனால் ஆடம்பரத்திற்கு ஆசைப்படாமல் உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதற்காக நீ ஆசைப்படு. அது போதும். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேலும் எப்பொழுதும் மண்டியிடுவது கிடையாது. தன்னுடைய நம்பிக்கை ஒன்று தனக்கு போதும் என்று எண்ணி விடுவார்கள். என் குழந்தையை, தோல்வியை கண்டு அஞ்சினால் வெற்றியை தழுவ முடியாது. தோல்வியை கண்டு அஞ்சினால் வெற்றியை ஒருபோதும் பெற்றுவிட முடியாது. அதனால் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற பயத்தை விட்டுவிடு. பயம் ஒவ்வொரு நிலையிலும் உன் வாழ்க்கையை கீழ்நோக்கி இழுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயம் உனக்குள் இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையை, வாழ்க்கை ஒவ்வொரு விடியலிலும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கத்தான் வருகின்றதல்லவா? குறையில்லாதவன் மனிதன் கிடையாது. அதை குறைக்க தெரியாதவனும் மனிதன் கிடையாது. நம்மிடத்தில் குறை இருக்கிறது என்பதற்காக நாம் அப்படியே இருந்துவிட முடியுமா? இந்த குறைகளை சரி செய்து இந்த வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். எதையும் எளிதாக எடுத்து கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நல்லபடியாக நடக்கும். என் குழந்தையே, ஒரு நிமிடம் உன்னுடைய கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து விடுவாய். ஒரு நிமிடம் உன்னுடைய வேதனைகளை தீர்ப்பதற்கான இடத்தை உனக்கு நாம் கொடுத்து விட்டோமானால் நிச்சயமாக என் குழந்தை, நீ துணிச்சலோடு இந்த வாழ்க்கையில் போராடத் தொடங்குவாய் என்பதனை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அந்த இடத்தில் நீ துணிச்சலோடு போராட வேண்டும். இந்த உலகில் பல பேரினுடைய தோல்விகளுக்கு காரணம் அவர்களினுடைய நம்பிக்கைக்கு உடையவர்களால் முதுகில் குத்தப்பட்டதுதான். நாம் தோல்வியை வெறுப்பவன் இல்லை, துரோகத்தை வெறுப்பவன் என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையை, எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்கின்ற விஷயம், இந்த துரோகத்தை நீ வெறுக்க வேண்டும். துரோகம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் வரையிலும் உனக்கு எந்த நன்மைகளும் நடந்து விடாது. மீண்டும் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதாக சொல்லி நீயே உன்னை புதைகுழியில் தள்ளி விட்டு விடக்கூடாது. நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான். நீ கூழாங்கல்லாகவே இருந்தாலும் தகுதி உள்ளவர் கைகளில் கிடைத்துவிட்டால் வைரமாக மாற்றப்பட்டு விடுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது என்பதனை புரிந்து கொள். நம்முடைய சேர்க்கை என்னவாக இருக்கிறது என்பதனை பொறுத்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, மகிழ்ச்சி என்பது எப்பொழுதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறதல்லவா? செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைக்கு மட்டும்தான் வர முடியும். இங்கு சிலர் மற்றவர்களை பயன்படுத்துகின்ற விதமும் அப்படித்தான் இருக்கின்றது. அவர்களின் தேவைக்கு பயன்படுத்திவிட்டு அவர்களை வெளியில் நிறுத்த வைத்து விடுகின்றார்கள்.
இதுபோன்று இந்த மனிதர்கள் நடந்து கொள்வதை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே இது வேதனையை கொடுக்கிறது. சில நேரங்களில் இந்த பிள்ளைகளின் மீது நமக்கு கோபமே வருகின்றது. உன்னை தன்னுடைய தேவைக்குத்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களோடு பழக்கத்தை தொடர்ந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? இதுவெல்லாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக்க கூடாது. இதையெல்லாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நிலையானதாக மாற்றிவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை தேடி வருவது என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதியை வீழ்த்தும் அளவிற்கு பல வழிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்காக கிடைக்கும். அதனால் எதற்கும் தளராமல் நீ துணிந்து சொல். துணிந்து சென்று கொண்டே இரு. தயங்குகின்றவன் கை தட்டுவான், துணிந்தவன் கை தட்டல் பெறுவான். அதனை நீ ஒருபோதும் மறக்காதே. உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களாலும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளினாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் மன உறுதியோடு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு முழுமையாக்கி கொடுக்க எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். தவறாத வெற்றி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக மாறி இருக்கின்றது. அதனால் நீ எல்லா விஷயங்களிலும் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு உண்மை என்று நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்கட்டும். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை, நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். என் பிள்ளையே, உன்னோடு என்றும் என்றென்றும் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிற்கும் உன் வாழ்க்கையில் பல உண்மைகள் உனக்கு கிடைக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனதாக வேண்டும். நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும். நீ எதிர்பார்த்து நின்ற ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எதையும் மாற்றிவிடாது. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிலையாக பெற்றுக்கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய நன்மைகளை நாம் சரியாக தெரிந்து கொண்டோமானால் இனி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கை மிக பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியானதொரு மாற்றத்தை என்றும் என்றென்றும் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றிலும் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் உன்னை பேரானந்தப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. இந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இந்த நிலை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எதையும் தாண்டி உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நிலையான நம்பிக்கையை நிறைவாக கொடுத்து உன்னை மிக பெரிய மாற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உண்மையான ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரட்டும். என்றும் இந்த வராகியின் அருளும் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கட்டும்.
காலம் போகின்ற போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுவிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.